This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இப்போ இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பலாசொலைகளை வச்சு நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட், பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்திடலாம். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் பலாசொலை எடுத்திருக்கேன். இப்போ தேங்காயை துருவி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து ஒரு மூடி தேங்காயும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பலாசொலை எடுத்திருக்கேங்க. இப்போ தேங்காயை துருவி எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த பலாசொலைகளை பொடி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்ல வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பலாசொலை விழுதையும் இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பலாசொலையில் ஸ்வீட் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற சொலையில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பலாசொலைகளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இது நல்ல ஒரு கேசரி பதம் வந்திருக்கும். இந்த டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம். அந்த பலாசொலையோட இனிப்பை பொறுத்து நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இனிப்பு சர்க்கரை அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. அந்த இனிப்பு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இது நல்லா வந்து சுண்டி வரட்டும். இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 நாளைக்கு வச்சுருந்தாலுமே கெட்டு போகாதுங்க. நீங்கள் மொதல் நாள் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து மறுநாள் செய்து கொடுக்கலாம். இதில் நிறைய நம்ம ஸ்வீட் ஐட்டம் பண்ணலாம். கொழுக்கட்டைக்குள்ளே பூரணமாக வச்சு கொடுக்கலாம், அல்லது இந்த மாதிரி சிம்பிளாகவும் பண்ணி கொடுக்கலாம். இப்போ அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது. கொஞ்சம் அல்வா பதம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்காக வேறு ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன். இது மைதா மாவு, கோதுமை மாவு எது வேணால் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. மேல் மாவு சப்புன்னு இல்லாமல் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி இதை மைதா மாவில் செய்கிறேங்க. உங்களுக்கு மைதாவில் செய்ய விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவில் கூட நீங்கள் இதை செய்து கொடுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க.